வெல்கம் டு பர்மா சூப்பர் கிச்சனுங்க. நம்மளோட கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஒரு காரக்குழம்பு தாங்க வைக்க போகிறோம். அதுக்கு நான் பாருங்க காராமணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நூக்கல் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. முள்ளங்கி வச்சுருக்கேங்க. முள்ளங்கி இந்த வதங்கிட்டு இருக்குது, இது வதங்கட்டும். இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் வச்சுருக்கேன். நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேங்க. ஒரு வாழைக்காவும் இருக்குது. வாங்க பார்த்துக்கலாம். இது எந்தெந்த காய் வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 15 காய் உரிச்சி வச்சுருக்கேங்க. பூண்டு ஒரு 10லேருந்து 15 வச்சுருக்கேன். ஒரு தக்காளி தாங்க வச்சுருக்கேன். வடகம் கொஞ்சம் வச்சுருக்கேங்க தாளிப்புக்கு. நான் இந்த சைடு பாருங்கள் தக்காளியும் வெங்காயமும் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயும் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேங்க அந்த காரக்குழம்புக்காக. வாங்க நம்ம இப்போ எப்படி காரக்குழம்பு வைக்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம கடாயை வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றிட்டோம். உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ தாளிப்புக்கு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயமும் அரை ஸ்பூன் கடுகு எடுத்துருக்கேங்க. இந்த வெந்தயம் கடுகு அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பூண்டை சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை நல்லா வதக்கி விட்ருவோங்க. நல்லா கடுகு வெந்தயமும் பொரிஞ்சிருச்சுங்க. பொரிஞ்சோன்னு தான் நம்ம போடணும். இந்த டைமில் நம்ம இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. நான் சின்ன வெங்காயம் தான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். நம்ம இன்னைக்கு தேங்காய்லாம் சேர்த்து தேங்காய் சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோங்க. எல்லாம் சேர்த்து இன்றைக்கி நம்ம ஒரு காரக்குழம்பு வைக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி ஊர் ஸ்டைலில் வைக்கலாங்க காரக்குழம்பு. ஊர்லலாம் இப்படி தேங்காய் அரைச்சி வச்சு தான் வைப்பாங்க. நான் அது மாதிரி தான் இன்றைக்கி வைக்கிறேன். வெங்காயம் வதங்கட்டும். பாருங்க வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம இந்த தாளிப்பு வடகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வடகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. கொஞ்சம் வடகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடயே நம்ம இந்த தக்காளியை சேர்த்துக்கலாங்க. நான் கருவேப்பிலை நல்லா கழுவி தாங்க வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் இதுலேயே சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா இதை கலரி கொடுத்துருவோங்க. கலரி கொடுத்துட்டு இந்த டைமில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம்லங்க வெங்காயமும் தக்காளியும், நான் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதையே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. முள்ளங்கி பாருங்கள், நான் இந்த சைடு பாருங்கள் முள்ளங்கி வதக்கிட்டு இருக்கேன். ஒரு முள்ளங்கி எடுத்திருக்கேன், ஒரு நூக்கல் எடுத்திருக்கேங்க, கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், காராமணியை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு இந்த வெங்காயம் தக்காளி அரைச்ச வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க நூக்கல் சேர்த்துக்கலாங்க. இந்த டைமில் இந்த வதக்குறேன் இந்த முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி விட்டுருலாங்க. கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டுங்க. இந்த டைமில் நம்ம இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு எல்லா காய்கறியும் போட்டு தான் இந்த குழம்பு வைக்கிறோம். நல்லா இந்த எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம இந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூனும் வெறும் தனியாத்தூளுங்க. நீங்கள் வெறும் மிளகாத்தூள் வெறும் கலந்த தூள் மட்டும் போட்டு செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கோங்க. நான் கொஞ்சம் காரத்துக்காக மிளகாத்தூள் தனியாத்தூள்லாம் சேர்த்துருக்கேங்க.
இதையும் நல்லா இந்த காய்கறியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. எண்ணெயில் நல்லா மசாலா வதங்கட்டுங்க. அதனால நம்ம தண்ணியில் நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அப்படியே சேர்த்தோன்னா அது சரியாக இருக்காது. அதனால இவ்வளோ தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா நல்லா அந்த காய்கறியோட பாருங்கள் நல்லா சேர்ந்துருச்சு. மசாலாவும் கொஞ்ச நேரத்தில் நல்லா வதங்கிடுங்க, பச்சை ஸ்மெல் போயிடும். நிறைய எண்ணெய் ஊற்றணுன்னு இருக்காது. இந்த டைமில் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க. முன்னாடியே அரிஞ்சு வச்சோன்னா கத்திரிக்காய் கலர் மாதிரி இருந்தால் நான் காய்கறி போடும்போது அரிஞ்சிக்கிறேங்க. பாருங்க, நம்ம நல்லா இந்த காய்கறியை வதக்கிடலாங்க. இப்படி நல்லா சேர்த்து கலரி கொடுத்துருவோம். நான் இன்னைக்கு நிறையா காய்கறி சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நிறைய காய்கறி கூட நம்ம குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம். இருந்தால் நம்மளுக்கு இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. காய்கறி நல்லா கொஞ்சம் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகும். பாருங்க, நமக்கு இந்த மசாலாலாம் காய்கறியோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து காய்கறியை வேக விட்டுறலாம். அப்புறம் நம்ம புளி சேர்த்துக்கலாங்க. இல்லை, நான் காராமணி இப்பயே சேர்த்துக்கிறேன். நல்லா கலரி கொடுத்தாச்சு. இது கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் வேகட்டுங்க. நம்ம அந்த டைமில் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். காய்கறி வேகட்டும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருவோங்க. பாருங்க, நமக்கு காய்கறி எந்த அளவு வெந்திருக்குன்னு பார்ப்போம். நல்லா ஒரு பாதி வேக்காடு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க புளி சேர்த்துக்கலாங்க. நான் நல்லா சுத்தமாக தாங்க கரைச்சி வச்சுருக்கேன், தண்ணியோட சேர்த்து. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம உப்பு சேர்க்கல, உப்பு நம்ம சுத்தமாகவே சேர்க்கலைங்க. அதனால் இந்த டைமில் நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த டைமில் நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. நான் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நல்லா இப்படி கலரி கொடுத்துக்கலாங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாங்க. அதான் கழுவி தான் வச்சுருக்கோம். கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து இப்படி கலரி கொடுத்துக்கலாம். டைமில் நமக்கு புளியெல்லாம் போதுமான்னு பார்ப்போம். போதுங்க, புளி போதும். இது இன்னும் கொஞ்சம்
வேகட்டும் நமக்கு. அப்படியே காய் இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்க நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு கொதிச்சிருக்குன்னு பார்ப்போம். குழம்பு கொதிச்சிட்டு இருக்குங்க. இந்த டைம்ல நம்ம இந்த தேங்காய் அரைச்சி பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. நான் சோம்பு கொஞ்சம் சேர்த்து தாங்க அரைச்சி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சோம்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா வெறும் தேங்காய் கூட அரைச்சிக்கோங்க. தேங்காய் வேணான்னா கூட விட்டுருங்க. நான் சும்மா இன்னைக்கு ஊர் ஸ்டைலில் வைக்கிறதுனால தான் நான் தேங்காய் அரைச்சி சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. நல்லா கம கம்மன்னு சூப்பராக இருக்குங்க வாசனை. இன்னும் கொஞ்சம் கொதி வரட்டுங்க. இந்த தேங்காய் போட்டதுனால இன்னும் கொஞ்சம் நமக்கு கொதிச்சிருச்சுனாக்கா நம்ம குழம்ப ஆஃப் பண்ணிக்கலாங்க. இன்னும் ஒரு கொதி வரட்டுங்க நமக்கு. இங்கே பாருங்க நமக்கு காய்கறிலாம் நல்லா வெந்து பாருங்க, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்க. நல்லா சூப்பரா வந்துருச்சுங்க. இந்த டைம்ல நம்ம காய்கறிலாம் கூடவே நல்லா வந்துருச்சுங்க. நல்லா வந்து சூப்பரா வந்திருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி காரக்குழம்பு வச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு நிறையா வச்சிருக்கேன்னா மீதி இருந்தா இட்லிக்கு தோசைக்கு தொட்டுக்கலான்னு தாங்க நான் வச்சிருக்கேன். அது இல்லாமல் நம்ம எங்கே கரெக்டாக செய்கிறதுங்க, யாராவது ஒருத்தவங்க 2 பேரும் எக்ஸ்ட்ரா வந்துடுவாங்க, நம்ம சாப்பாடு கொடுக்கணும். அதனாலே நம்ம எக்ஸ்ட்ரா தான் நான் வச்சுப்பேங்க. கம்மியாலாம் நான் வைக்க மாட்டேன், நிறையா தான் நான் வைப்பேன் எப்போதுமே. குழம்புலாம் கருவேப்பிலையெல்லாம் அப்படி உருவி போட்டுட்டு இருக்க காய்கறி அத்தனையும் போட்டுட்டேங்க. நான் போட்டு தான் இந்த காரக்குழம்பு வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இந்த காரக்குழம்பு. சூப்பராக நல்லா புளிப்பு காரம் எல்லாமே நல்லா கரெக்டாக வந்துடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி காரக்குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் சோம்புலாம் அரைச்சி போட்டிருக்கோம், வெங்காயம் தக்காளி கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி போட்டிருக்கோம். நான் போட்டு தான் இந்த காரக்குழம்பு வச்சுருக்கோம். குழம்பு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.